ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகம் 1919. உங்களுக்கு தெரியும், காந்தி தான் பார்த்திங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ரவுலட் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள் என்னென்ன டாபிக் இதில் கவர் ஆகும்னு. காந்தியின் பிரவேசம், ரவுலட் சட்டம், சாத்வீக போராட்டம். இது காந்தியோட சாத்வீக போராட்டம். அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுவும் அதே வருஷத்தில் தான் நடந்திருக்கும். அடுத்து இராணுவ சட்ட நடவடிக்கைகள், இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையினால் நடந்த இராணுவ சட்ட நடவடிக்கைகள் போட்டிருப்பாங்க அது. அப்புறம் ஜாலியன் வாலாபாக் நடந்ததுனால அதை விசாரிக்கிறதுக்கு ஹண்டர் விசாரணை குழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க அது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். பாருங்கள், நம்ம எப்போவும் போல தான் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் சார் அவர்களோட புக்கில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்போவுமே நம்ம ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸில் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம எப்போவுமே பார்த்துக்கிறது நம்மளோட சேஃப்டிக்காக. பாருங்கள், மக்களால் வெறுக்கப்பட்ட இந்த சட்டத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட தன்னியல்பான தேசிய ஆர்ப்பாட்டத்தை கண்டு அதிகாரிகள் அதிர்ந்து விட்டனர். இதுக்கு பேர் தான் கிளர்ச்சி அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஜேபி கிருபாலினி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மக்களால் வெறுக்கப்பட்ட அந்த சட்டத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட தன்னியல்பான தேசிய ஆர்ப்பாட்டத்தை கண்டு அதிகாரிகள்லாம் அதிர்ந்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? ஜேபி கிருபாலினி சொல்கிறாங்க. பாருங்கள், காந்தியின் பிரவேசம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் பிரவேசம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அவரது வருகை இந்திய தேசியத்தின் போக்கையே மாற்றி அமைத்தது அப்படின்றாங்க. தனது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு இந்தியா திரும்பிய காந்தி பம்பாய்க்கு 1915, லக்னோவில் 1916 காங்கிரஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டார். எந்தெந்த காங்கிரஸ் கூட்டங்களில்? 1915 பம்பாய் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. 1916 லக்னோ காங்கிரஸ் கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகத்தில் அவரால் தான் நடந்திருக்கும். 1917 சம்பரான் அப்படின்ற பிளேஸில் நடந்திருக்கும். அப்புறம் கெட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதே மாதிரி அகமதாபாத்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணியிருப்பார், போராட்டம் பண்ணி ஜெயிச்சிருப்பார். பாருங்கள், குட்டி சத்தியாகிரகங்கள், இதெல்லாமே குட்டி சத்தியாகிரகங்களும் அவுரி சாகுபடியாளர்கள், விவசாயிகள், மில் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு நடத்தப்பட்டவையாகும். பாருங்கள், இந்த சம்பரான் சத்தியாகிரகம், இந்த கெட்டா சத்தியாகிரகம், அகமதாபாத்தில் நடந்த வேலையை நிறுத்தத்துக்கு ஏற்பட்ட சத்தியாகிரகம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சத்தியாகிரகம் இவர் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மை, அகிம்சை, மார்க்க முடிவு, தூய்மை ஆகிய அறநெறிகளின்படி மேற்கொள்ளப்படுவதே சத்தியாகிரகமாகும். சத்தியாகிரகம்னா என்ன அப்படின்னா, அதாவது வாய்மைனா உண்மை, அகிம்சை, மார்க்க முடிவு, தூய்மை ஆகிய இது எல்லாத்தையுமே அறநெறிகளின்படி மேற்கொள்ளப்படுவது தான் சத்தியாகிரகம் அப்படின்றாங்க. அதாவது உண்மையான வழியில் போராடணும் அப்படின்றாங்க. தென்னாப்பிரிக்காவில் காந்தி பெற்ற அந்த படிப்பினையை இந்திய சூழலுக்கேற்ற குறிப்பிட்ட இடங்களில் சோதனை செய்து பார்த்த பின்னர் தேச அளவில் பயன்படுத்த துணிந்தார். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவர் சத்தியாகிரகத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ தேச அளவில் இந்தியா ஃபுல்லாக நம்ம எப்படி சத்தியாகிரகத்தை பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்த துணிகிறாரு. 4 ஆண்டு கால சத்தியாகிரக பரிசோதனைக்கு பின்னர் காந்தி அகில இந்திய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார். எப்போ? 1919 இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக சத்தியாகிரகத்தை நடத்துகிறாருல்ல, அப்போ காந்தி ஒரு அகில இந்திய தலைவராக மாறுகிறார். அந்த அங்கீகாரத்துக்கான வாய்ப்பை ரவுலட் சட்டம் அவருக்கு அளித்தது. அதை தான் சொல்கிறாங்க. சர் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா 1919 அந்த ரவுலட் சட்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்துடுவார். ஏன் அப்படின்னா, யாரை வேணாலும் எந்த டைம்லலாம் நாங்கள் எப்படி வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவோம், எங்களுக்கு காரணமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஆள் தான் நம்ம காந்தி. சரி பாருங்கள், ரவுலட் சட்டம் 1919. ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதில். சரி பாருங்கள், முதல் உலக போர் முடிந்த உடனேயே இந்திய தீவிரவாதிகளையும் பயங்கர புரட்சிகாரர்களையும் அடக்கும் நோக்கத்துடன் முடியவிருந்த இந்திய பாதுகாப்பு சட்டத்துக்கு பதில் புதிய சட்டத்தை கொண்டு வர இந்திய அரசு முயன்றது. அதுக்கு முன்னாடி இந்திய பாதுகாப்பு சட்டம் இருந்திருக்கும். அதை தான் சர் சிட்னி ரவுலட் அப்படின்ற ஆங்கிலேய அதிகாரி இந்த மாதிரி ரவுலட் சட்டமாக மாற்றிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவரோட பேரில் தான் அந்த ஆக்ட் இருக்கும். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். சிட்னி ரவுலட் என்ற ஆங்கிலேய நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்தியாவில் அரச விரோத நடவடிக்கைகள் பற்றி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. யாருக்கு? அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் இவர் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு இந்த மாதிரி அரச விரோத நடவடிக்கைகள் பற்றி இந்த மாதிரி அறிக்கை நீங்கள் கொடுங்க, ஆராய்ஞ்சு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் கேட்டுக்கிறாங்க.
ஓகேவா, இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த குழு சமர்ப்பித்த அறிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிபாரிசுகளின் அடிப்படையில் 2 மசோதாக்கள் தயாரிக்கப்பட்டன. அது என்னென்ன அப்படின்னா, அந்த மசோதாக்கு பேர் தான் ரவுலட் மசோதாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அறிக்கை எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1918 ஏப்ரல் 5. ஓகேவா, 1918 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. உங்களுக்கே தெரியும், இந்த ஏப்ரல் 5 வந்து நம்ம 3ஆம் பாலினத்துக்கான தேசிய ஆணையம்னு சொல்லிட்டு 2008 வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, 3ஆம் பாலினத்தவருக்கான ஒரு தேசிய நம்ம இதில் ஓகேவா தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து கொண்டு வந்திருப்பார். பாலினத்தவருக்கான ஒரு ஆணையம்னு சொல்லி 2008 இந்த ஏப்ரல் 5 தான் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, அதுதான் அந்த டேட்டு. சரி, ஓகே, பாருங்கள் அந்த மசோதா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அரசாங்கம் சோதனை ஆணை எதுவுமின்றி எவரையும் கைது செய்யலாம். பார்த்தீங்களா, அரசாங்க சோதனை இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நாங்கள் நினச்சோம்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம். 2வது, அபாயகரமான ஆட்கள் என்ற காரணத்தை கூறி எவ்வித விசாரணையுமின்றி காலவரையின்றி காவலில் வைக்கலாம். பாருங்கள், நீ இருந்தால் எங்களுக்கு டேஞ்சரு, அதனால் உன்னை நாங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நாங்கள் எங்களோட காவலில் வச்சுப்போம், நீ வந்து கேட்கவே முடியாது, யாருமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரச விரோத குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என கருதப்படுவோரை குறிப்பிட்ட இடங்களில் காவலில் இருக்குமாறு கட்டாயப்படுத்தப்படலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டாயமாக நீ வந்து அரச துரோக குற்றத்தில் ஈடுபடுறியா, நீ கட்டாயமாக உன்னை நாங்கள் காவலில் வச்சுருவோம், உன்னை யாருமே வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. நடுவர்களின் துணையின்றி 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரச துரோக வழக்குகளை விசாரிக்கலாம் அப்படின்றாங்க. பாருங்கள், ஜூரிஸே எதுவும் கிடையாதான், நடுவர்களே எதுவுமே கிடையாதான். ஆனால் 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரச துரோக வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்களோட தீர்ப்பு தான் இறுதியானது அப்படின்றாங்க. அந்த 3 பேருமே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாருன்னா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆங்கிலேயர் அதிகாரிகளாக தான் இருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான இது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, இந்த கருப்பு மசோதாக்களை இந்திய தலைவர்கள் கடுமையாக கண்டித்தனர். பிளாக் பில்ஸ், இதை என்ன சொல்கிறாங்க, இந்த ரவுலட் மசோதா இருக்குல்ல, இதை வந்து கருப்பு மசோதாக்கள் அப்படின்றாங்க. அந்த மசோதாக்கள் மத்திய சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது அரசாங்க சார்பற்ற உறுப்பினர்களான SN பானர்ஜி, VS சீனிவாச சாஸ்திரி, தேஜ் பகதூர் சாப்ரு, VJ பட்டேல், ராமசாமி ஐயங்கார் ஆகியோர் ரவுலட் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் நாட்டில் வேண்டாத விளைவுகள் ஏற்படும் என்று அரசாங்கத்தை எச்சரித்தார்கள். பாருங்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட்டை வான் பண்ணுறாங்க, தேவையில்லாத இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காதீங்கப்பா, பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த SN பானர்ஜி, இந்த VS சீனிவாச சாஸ்திரி, இந்த VJ பட்டேல், தேஜ் பகதூர் சாப்ரு, ராமசாமி ஐயங்கார் இவங்க எல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட்டை போய் சொல்கிறாங்க. ஆனால் பல ஊர்களில் கண்டன கூட்டங்களில் நடத்தப்பட்டன. பாருங்கள், நிறையா ஊரில் வந்து ரவுலட் சட்டத்துக்கு எதிராக கண்டன கூட்டம்லாம் நடத்துகிறாங்க. அந்த மசோதாக்களுக்கு எதிராக பலரும் சீற்றம், அதாவது டென்ஷன் ஆகுறாங்க. புதிதாக உருவான அந்த சீற்றம் புதிய தலைவரை தந்தது என்கிறார் பெர்சிவல் ஸ்பியர். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி புதுசாக உருவான அந்த சீற்றம், அந்த பயத்தால் புதிய தலைவரை வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தது அப்படின்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, காந்தியை தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தானே ரவுலட் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணுவார். அதனால் ஒரு யார் சொல்கிறாங்கன்னா இந்த பெர்சிவல் ஸ்பியர் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு, வரலாற்று அறிஞர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த புதிய தலைவரான காந்தி ரவுலட் மசோதாக்கள் விலக்கி கொள்ளாவிடில் சத்தியாகிரகத்தை துவங்குவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி எச்சரிக்கிறார். நீ ஒழுங்காக வந்து ரவுலட் மசோதாவை வாபஸ் வாங்கிக்க, இல்லைனா நான் வந்து ரவுலட் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அதை விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது, அப்புறம் நீயே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டன் வாங்கிக்குவ அப்படின்ட்டு காந்தி வந்து அரசாங்கத்தை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிக்கையும் மீறி அரசாங்கம் குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை நிறைவேற்றியது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிடுறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றிடுறாங்க. எந்த சட்டம்? அரசாங்கம் குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டம். இந்த சட்டத்துக்கு பேர் தான் ரவுலட் ஆக்ட், அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், சாத்வீக போராட்டம். இது வந்து காந்தியோட சாத்வீக போராட்டம். பாருங்கள், ரவுலட் சட்டம் மனித உரிமைக்கும் நீதிக்கும் உழைவைக்கும் சட்டம் என கருதினார் காந்தி. மனுஷ உரிமைக்கும் நீதிக்கும் உலைய வச்சு விட்ரும் இந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி 1919 மார்ச் மாதம் சத்தியாகிரக சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா பம்பாயில், ரொம்ப முக்கியம், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 1919 மார்ச் மாதம், ஓகேவா, மார்ச் மாதம் ரவுலட் சத்தியாகிரக சபையை தொடங்குவாங்க. எங்கே அப்படின்னா பம்பாயில், நான் இங்கே மேலே எழுதியிருக்கேன், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, பம்பாயில். அதே மாதிரி ரவுலட் சத்தியாகிரக நாள்னு ஒரு நாளை வந்து சொல்லுவாங்க. 1919 மார்ச் 30ஆம் தேதி வந்து நம்ம சத்தியாகிரக நாளாக கடைபிடிக்கலாம் அப்படின்ட்டு காந்தி வந்து சொல்லுவார். பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிளானை மாற்றிடுவாங்க. என்னென்னா, நம்ம ரவுலட் சத்தியாகிரக டேட்டை வந்து மார்ச் 30லேருந்து ஏப்ரல் 6க்கு தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை மாற்றிடுவாங்க. சரி, நம்ம அதை உள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த சட்டம் சவுக்குகளை கொண்டு அரசாங்கத்துக்கு ஆகாத எவரையும் எப்படியும் அடிக்கலாம் என்பதை நன்கு உணர்ந்த காந்தி
அந்த சாத்தான் சட்டத்தை முழு மூச்சுடன் எதிர்க்க தீர்மானித்தார். பாருங்கள், முழு மூச்சுடன் எதிர்க்க தீர்மானிக்கிறார். எந்த சட்டத்தை? ரவுலட் சட்டத்தை. அதன்படி பார்த்தீங்கன்னா 1919 மார்ச் மாதம் பம்பாயில் சத்தியாகிரக சபையை வந்து தோற்றுவிக்கிறாரு. சத்தியாகிரக சபதம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சத்தியாகிரக சபையின் கிளைகள் நாட்டின் பல பகுதிகளிலும் துவக்கப்பட்டன. அதே மாதிரி நான் சொன்னல 1919 மார்ச் 30 சத்தியாகிரக நாளாக நாடெங்கும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்று காந்தி மக்களை கேட்டுக்கிறார். ஆனால் அவர் சென்னை சென்றபோது, ஓகேவா, மார்ச் 17 சென்னை போகிறாரு. சென்னை போய் ராஜகோபாலாச்சாரியாரோட வீட்டில் இந்த மாதிரி கஸ்தூரி ஐயங்கார் அவங்க வீட்டிலலாம் வந்து சந்தித்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம வந்து சத்தியாகிரக சபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏப்ரல் 30 வந்து நம்ம சத்தியாகிரக நாளாக வந்து அனுசரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு சென்னைக்கு போனதுக்கப்புறம் பிளான் மாறிடுது. என்னவா மாறுது? ஏப்ரல் 6 வந்து நம்ம இங்கே பாருங்கள், ஏப்ரல் 6, ஓகேவா, சத்தியாகிரக நாளை வந்து ஏப்ரல் 6 தள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நம்ம ராஜகோபாலாச்சாரியார், எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சி விஜயராகவாச்சாரியார். இவங்க 3 பேர்த்தோட ஆலோசனையின்படி சத்தியாகிரக நாளை ஏப்ரல் 6 தள்ளி வச்சிடுறாங்க. சத்தியாகிரக தினம் மார்ச், ஓகேவா, சத்தியாகிரக தினம் தள்ளி வைக்கப்பட்ட செய்தியை அறியாத டெல்லி மக்கள், பாருங்கள், டெல்லி மக்களுக்கு தெரியல சத்தியாகிரக நாளை வந்து ஏப்ரல் 6 தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி மார்ச் 30 தான் சத்தியாகிரக நாள்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டம் பண்ணி விட்டுறானுங்க. யார்? டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள். டெல்லி பொது வாழ்க்கை அன்று நின்று போயிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இது கடை அடைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, ஆங்கில பொருட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் நெருப்பு போட்டு கொளுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களாம் ஈடுபட்டுருக்கிறாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்களும் போலீஸாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் இறந்தனர். பாருங்கள், டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டக்காரங்களுக்கும் போலீஸாருக்கும் இடையே நிறைய மோதல் ஏற்படுது. அதில் பலர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. மேலும் பலர் வந்து பார்த்திங்கன்னா காயமுட்டுறாங்க. அதில் 1919 ஏப்ரல் 6 காந்தியின் குரலுக்கு செவி மடுத்த நாடு அமைதியாக அகிம்சை வழியில் நின்று சத்தியாகிரக நாளை பக்தி சிரத்தோடு கொண்டாடியது. பாருங்கள், இந்த மாதிரி சத்தியாகிரக நாளை அமைதியாக வந்து பக்தி சிரத்தையோடு கொண்டாடியது அப்படின்றாங்க. எப்போ? 1919 ஏப்ரல் மாதம் 6, ஓகேவா, ஏப்ரல் மாதம் 6. ஆனால் மார்ச் 30 தான் வந்து சத்தியாகிரக நாளாக வந்து சொல்லியிருப்பார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இது மார்ச் 17 தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு 3 பேர் இருப்பாங்க, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், அதுக்கப்புறம் நம்ம இவர் விஜயராகவாச்சாரி, ராஜாஜி. இந்த 3 பேர்த்தோட ஆலோசனைப்படி ஏப்ரல் 6 தள்ளி வச்சிருவார். இது தெரியாது டெல்லி மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா மார்ச் 30 வந்து இந்த மாதிரி கடையடைப்பு இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி போராட்டம் பண்ணி இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நியூஸ் தெரியாது, ஏப்ரல் 6 தான் சத்தியாகிரக நாளாக மாற்றிட்டாங்கன்றது அவன் டெல்லி மக்களுக்கு தெரியல. சரி, அடுத்து பாருங்கள். ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கடையடைப்பு, உண்ணாவிரதம், பொதுக்கூட்டங்கள், பிரார்த்தனைகள் ஆகிய அனைத்தும் எவ்வித அசம்பாவிதமின்றி நடைபெற்றன. பாருங்கள், ஒரு பொதுக்கூட்டம், உண்ணாவிரதம், பிரார்த்தனைகள் இது எல்லாம் வந்து எந்தவித அசம்பாவிதமும் இன்றி இது பாட்டுக்கு நடைபெற்றுட்டு இருக்குது. ஆனால் அரசாங்கம் விவேகமற்ற போக்கால் வன்முறை வெடித்தது. பாருங்கள், திடீர்னு வன்முறை வெடிக்குது. சுவாமி ஸ்ரத்தானந்தரின் அவசர அழைப்பின் பேரில் காந்தி வந்து டெல்லிக்கு புறப்பட்டு போகிறார். எப்போ? சத்தியாகிரகத்துக்கு அடுத்த நாள். பாருங்கள், ஏப்ரல் மாதம் 7 ஏப்ரல் 6 வந்து சத்தியாகிரக நாள். ஏப்ரல் 7 அவர் வந்து இந்த மாதிரி போகிறாரு. யார் கூப்பிட்றாங்க? சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படின்றவர் ஒருத்தர் வந்து கூப்பிடுவார். ஓகேவா, சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படின்றவர் ஒருத்தர் வந்து கூப்பிடுவார். அவரோட பேரில் வந்து இவர் வந்து டெல்லி கிளம்புறாரு. அவர் டெல்லி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா காந்தியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அவர் மதுராவை அடைந்த போது மேற்கொண்டு செல்லக்கூடாதென தடுக்கப்பட்டார். தடையை மீறி பயணம் செய்த காந்தியை பஞ்சாபின் எல்லையில் இருந்த பால்வால் என்ற சிற்றூரின் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்து பம்பாய்க்கு கொண்டு செல்லப்பட்டார். பாருங்கள், இங்கே பாருங்கள், எந்த ரயில் நிலையத்தில்? பால்வால் அப்படின்ற ஒரு ரயில் நிலையத்தில், பஞ்சாபோட எல்லையில் அது இருக்குது. சரியா? இவர் வந்து மதுராவை அடைஞ்சப்பயே இந்த மாதிரி வந்து நீ வந்து இதுக்கு மேலே போகக்கூடாதுப்பா, டெல்லிக்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அந்த தடையும் மீறி இவர் பாட்டுக்கு வந்து போகிறாரு. ஆனால் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது? இவரை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க? பஞ்சாபோட எல்லையிலேருந்து பால்வால் அப்படின்ற ஒரு சிற்றூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி பம்பாய்க்கு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து பாருங்கள், அகமதாபாத்து, பம்பாய், டில்லி, அமிர்தசரஸ் ஆகிய இடங்கள் வன்முறை கேந்திரங்களாக ஆகின. பாருங்கள், இந்த மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் வன்முறை வெடிக்குது. எந்தெந்த இடத்துல? அகமதாபாத்து, பம்பாய், டெல்லி, அமிர்தசரஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் பெருசாக வன்முறை வெடிக்குது. ஆங்கிலேயர்களும் அரசாங்க அதிகாரிகளும் தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். பாருங்கள், ஆங்கிலேய அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் வந்து நிறைய பேர்த்த வந்து மக்கள் வந்து தாக்கிடுறாங்க, நிறைய பேர்த்த கொன்னேப்பிட்டாங்க. ஓகேவா, பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டன, போலீஸ் உத்தரவுகளும் தடைகளும் மீறப்பட்டன, துப்பாக்கி சூடுகளும் நடந்திருக்குது. பாருங்கள்,
துப்பாக்கி சூடுகளும் நடந்திருக்குது. இராணுவ சட்டம் வந்து பிறப்பிச்சிடுறாங்க. இராணுவ சட்டத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இராணுவ சட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. அகிம்சை ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய பயிற்சியையும் பக்குவத்தையும் மக்கள் இன்னும் சரியாக பெறவில்லை என்பதை அறிந்தார் காந்தி. இங்கே பாருங்கள், இன்னும் அகிம்சை வழியை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். எடுத்தவுடனே வன்முறை வந்து நம்ம ஆளுங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க, வன்முறைக்கு போயிடுறாங்க. ஸோ அது தப்பு. நம்ம மக்கள் வந்து இன்னும் சத்தியாகிரகத்தை இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து இதை தெரிஞ்சுக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு தான் காந்தி வந்து நினைக்கிறாரு. என்னன்னா, ஒரு இமாலய தவறு நான் வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து நினைக்கிறாரு. ரவுலட் சத்தியாகிரகத்தை துவக்கியவர் காந்தி, காங்கிரஸ் கிடையாது. அவரே நிறுத்திடுறார். ஓகேவா? ரவுலட் சத்தியாகிரகத்தை அவரே வந்து நிறுத்திடுறாரு. அது வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பாருங்கள், காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை நிறுத்தினார். ஏன் அப்படின்னா, நிறையா வன்முறை வெடிக்கிறனால ரவுலட் சத்தியாகிரகத்தை பேக்கப் வாங்கியிருப்பார். ஓகேவா? பேக் அடிச்சிருப்பார். ஆனால் அரசாங்கம் தன் அடக்குமுறையை நிறுத்தவில்லை. அரசாங்கம் அதோட அடக்குமுறையை வந்து நிறுத்தலை. அவங்க அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா வன்முறையில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. டாக்டர் சைபுதீன் கிச்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சத்யபால், இவங்க அமிர்தசரஸின் மக்கள் செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் தலைவர்கள். அமிர்தசரஸோட பஞ்சாபில் அமிர்தசரஸ் இருக்குல்ல, அந்த அமிர்தசரஸில் ஒரு முக்கியமான ஒரு வெயிட்டான ஆளுங்கன்னா இவங்க 2 பேர் தான். யார் யாருன்னா சைபுதீன் கிச்லுவும் சத்யபாலும். இவங்க 2 பேரும் ஒரு வெயிட்டான ஆளுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸில் ஒரு செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் அதை திகழ்ந்திருப்பாங்க. முன்னவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற முஸ்லீம் வழக்கறிஞர், பின்னவர் இந்து மருத்துவர். யார் அப்படின்னா நம்ம சைபுதீன் கிச்லு இருக்கார் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி வந்து முஸ்லீம் வழக்கறிஞராம். யார்? சைபுதீன் கிச்லு. சத்யபால் அப்படின்றவர் ஒரு இந்து மருத்துவராமா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? பாருங்கள், இவ்விருவரையும் துணை கமிஷனர் தனது பங்களாவுக்கு வர சொல்லி கைது செய்து தர்மசாலா என்ற மலைநகருக்கு கொண்டு சென்று விட்டார். பாருங்கள், இது முக்கியம். ஏன் அப்படின்னா, துணை கமிஷனர் வந்து இவங்களை அவங்களோட பங்களாவுக்கு வர சொல்கிறாரு. இவங்களும் சரின்ட்டு போகிறாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க போல் அப்படின்ட்டு இவங்களும் நினச்சிட்டு போகிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எந்த இடத்துல? அந்த துணை கமிஷனரோட பங்களாவில் வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா தர்மசாலா அப்படின்ற ஒரு மலைநகருக்கு கொண்டு சென்று விட்டார்கள். எந்த பிளேஸு? சாரி, தர்மசாலா கிடையாது, தரம்சாலா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகேவா? தரம்சாலா, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. தரம்சாலா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. பஞ்சாபோட லெப்டினன்ட் கவர்னராக இருந்த மைக்கேல் ஓ ட்ரொயர், ஓகேவா, அவ்விருவரையும் நாடு கடத்த உத்தரவிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஓ ட்ரொயர்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், டயர் கிடையாது, மைக்கேல் ஓ ட்ரொயர். அதே மாதிரி ஜென்ரல் டயர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வேறு. ஓகேவா? அவர் வந்து இவருக்கு ட்ரொயருக்கு கீழே வேலை பார்த்தவர். ஓகேவா? மைக்கேல் ஓ ட்ரொயர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்த உத்தரவிட்டுறாரு. யாரை? இந்த 2 பேர்த்தையும், சைபுதீன் கிச்லுவையும் சத்தியபாலையும். முன்னரே ரவுலட் சட்டத்தாலும் காந்தி கைது செய்யப்பட்டதாலும் சினம் கொண்டிருந்த பஞ்சாபியர் தங்களது அபிமான தலைவர்கள் இருக்கும் இடம் தெரியாத மறைத்து வைக்கப்பட்டதால் சீற்றம் கொண்டனர். பாருங்கள், பஞ்சாப் மக்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே காந்தியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பஞ்சாபில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான காங்கிரஸ் தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் மக்கள்லாம் சீறி எழுறாங்க. ஓகேவா? துணை கமிஷனர் பங்களாவை நோக்கி புறப்பட்டனர். மக்கள் எல்லாம் துணை கமிஷனர் பங்களாவை நோக்கி புறப்பட்டு போகிறாங்க. அவங்க ஒரு புகை வண்டி பாலத்தருகே தடுத்து நிறுத்தப்பட்ட போது அங்கே வன்முறை வந்து நிறையா போட்டு வெடிக்குது. என்னென்ன வன்முறை வெடிக்குது பாருங்க. அடுத்தது 25 ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டு கொல்லப்பட்டனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து துணை கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு 25 ஆர்ப்பாட்டக்காரர்களை சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கு பதிலாக ராபின்சன் அப்படின்ற ஒரு சரக்கு கிடங்கு காவலர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பிடிச்சி அடித்து கொண்டுறாங்க. அவர் பாவம் எந்த வேலையிலும் இல்லாத பாவம் சரக்கு கிடங்கை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். யாருன்னா ராபின்சன் அப்படின்றவர். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர் மேலே இருக்க டென்ஷனால், அவரும் ஆங்கில அதிகாரி தானே, ஆங்கில காவலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அடித்து கொண்டுடுறாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சார கம்பி, தந்தி கம்பியோடம், இது எல்லாத்தையும் பிடிச்சி அறுத்து எரிஞ்சிடுறாங்க. ஓகேவா? இந்த மின்சார கம்பி, தந்தி கம்பி, இது எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிடுறாங்க. புகை வண்டி பாலம் வந்து பார்த்திங்கன்னா பெயர்த்துடுறாங்க. புகை வண்டியில் அடியில் பாம்பு வச்சு அந்த புகை வண்டி பாலத்தையே வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? பாலத்தையே பெயர்த்துருவாங்க. வங்கிகளும் வங்கி அதிகாரிகளும் தாக்கப்பட்டனர். ஏன்னா வங்கிகளுக்குள்ளே போனால் ஆங்கிலேய அதிகாரிகளும் இருப்பாங்க, நம்ம இந்திய அதிகாரிகளும் இருப்பாங்க. அப்படிலாம் அவங்க பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடுறாங்க, வங்கி எல்லாத்தையுமே. செல்வி மெர்சர்லா செர்வுட் அப்படின்ற ஒரு சமயப்பரப்பு ஊழியர் வந்து மோசமாக தாக்கப்படுறாங்க. யார்? ஒரு லேடி. ஓகேவா? இவங்க வந்து ஒரு சமயப்பரப்பு செயலாளர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தாக்கப்படுறாங்க. இது எந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாருங்கள், செல்வி மெர்சல்ரா ஷெர்வுட், இந்த பேரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரொம்ப மோசமாக தாக்கப்படுறாங்க. பல பொது கட்டிடங்கள் கொளுத்தப்பட்டன, தரைமட்டமாக்கப்பட்டன. அமிர்தசரஸ் வன்முறை ஆர்ப்பாட்ட மையமாயிட்டுன்றாங்க. ஆர்ப்பாட்டத்தோட மையமே அமிர்தசரஸ் தான் அப்படின்றாங்க. 1919. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது
அரசாங்க அடக்குமுறைக்கு பலியானோருக்கு இரங்கல் கூட்டம் போடுவதற்கு பாருங்கள், இந்த அரசாங்க அடக்குமுறைக்கு நிறைய பேர் வந்து பலியாயிட்டாங்கல்ல, பாவம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு 25 ஆர்ப்பாட்டக்காரர்கள் வர முன்னே இறந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டம் போடுறாங்க. எப்போ அப்படின்னா 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அப்போ ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு கூட்டத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அறிவிச்சிடுறாங்க. சரி வந்து எல்லாம் வந்துருங்கப்பா, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த இறந்து போனவங்களுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அன்று தான் சீக்கியர்களுக்கு புனித நாள். இப்போ கால் பைசாகி இதுனான்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் சீக்கியர்களுக்கு புனித நாள் பைசாகி தினம். பாருங்கள், பைசாகி டே. தங்களது கோவிலில் வழிபட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தார்கள். அவங்களோட கோயிலில் இந்த மாதிரி வழிபடுறதுக்கு நிறையா பக்தர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இதில் ஜாலியன் வாலாபாகில் பாக் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தோட்டம் அப்படின்னு பொருள். ஓகேவா? ஜாலியன் வாலாபாகில் பாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாக்னா தோட்டம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஜாலியன் வாலாபாக்கில் பாக் அப்படின்னா தோட்டம். அடுத்து பாருங்கள், அங்கு தோட்டம் எதுவும் இல்லை. ஜாலியன் வாலாபாக் என்பது நெடிய சுவர்களால் சூழப்பட்டு ஒரே குறுகிய நுழைவாயிலை உடைய நீண்ட சதுர மைதானம் அப்படின்றாங்க. ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பிளேஸு பெரிய சுவரால் சூழப்பட்டு ஒரே ஒரு குறுகிய நுழைவாயிலை கொண்ட ஒரு நீண்ட சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம் அப்படின்றாங்க. அங்கே ஒரு 20,000 பேர் பார்த்திங்க அப்படின்னா கூடி இருக்கிறாங்க. அந்த போராட்டக்காரர்கள் வந்து இறந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20,000 பேர் கூடி இருக்கிறாங்க. அறிவித்தபடி இரங்கல் கூட்டம் சரியாக மாலை 4:30 மணிக்கு துவங்கிடுச்சு. இந்த மாதிரி வந்து சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கே கூடியிருந்தோருக்கு பிரிகேடியர் ரெஜினால்டு டயர், ஓகேவா, ஜென்ரல் ரெஜினால்டு டயரு இந்த மாதிரி அன்னைக்கு காலை பிறப்பித்த கூட்டம் தடை உத்தரவு பற்றி எதுவும் தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த கூட்டம் வந்து இந்த இடத்துல வந்து தடை உத்தரவு இவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா இந்த ரெஜினால்டு டயர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பிரிகேடியர் ஜென்ரல் ரெஜினால்டு டயர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, இந்த இடத்துல மக்கள்லாம் கூடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அந்த மக்களுக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து அதை அவர் சொன்னதை தெரியாதனால வந்துடுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. பட் அந்த நியூஸ் மக்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நியூஸ் மக்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவரோட ஆணையை மீறி, ஓகேவா, மக்களோட அந்த அவரோட மேலதிகாரத்தோட ஆணையை மீறி இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கூடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டுறாரு. யார்? டயர் வந்து கோபப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டயர் வந்து அவரோட படை வீரர்களை ஜாலியன் வாலாபாக் சென்று முன்னறிவிப்பு எதுவுமின்றி தோட்டாக்கள் தீரும் வரை கூட்டத்தினரை பார்த்து சுடுங்க அப்படின்றார். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தாமல் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நிறுத்தாமல் சொல்கிறாங்க. நான் வந்து இன்னொரு புக்கில் வந்து என்ன படித்தேன் அப்படின்னா 10 மணித்துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பட்டு அது வந்து 10 செகண்டு. ஆனால் இங்கே வந்து 10 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதையுமே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி புக்கில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 10 நிமிடங்கள் நிறுத்தாமல் சுட்டனர். 1650 சுற்று சுட்டதால் 1500 அப்பாவி மக்கள் மாண்டனர். பாருங்கள், 1500 அப்பாவி மக்கள் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் இறந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து இவங்க 1500 தான் சொல்கிறாங்க. கவனிக்கப்படாமையால் காயம்பட்ட மேலும் பலரும் மடிந்தனர். பாருங்கள், நிறைய பேர் வந்து காயம்பட்டுருக்கிறாங்கல்ல, அவங்களும் பாவம் வந்து காயத்திலே பாவம் இறந்துருக்கிறாங்க. இரங்கல் கூட்டத்துக்கு சென்றோர் இறந்துபட கோர காட்சி அது அப்படின்றாங்க. பாருங்கள், ஆல்ரெடி இந்த மாதிரி இறந்ததுனால தான் வந்து ரவுலட் சத்தியாகிரகத்தால் இந்த மாதிரி வன்முறை வெடித்து இறந்ததுனால தான் வந்து இந்த மாதிரி வந்து இதாகிருக்கு. அதே மாதிரி நம்ம சஹீபுதீன் கிச்சிலும் சத்யபாலும் பாவம் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, காந்தியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் மக்கள் வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி இறந்தவங்க வன்முறையில் ஈடுபட்டு வன்முறையில் இறந்தவங்களுக்காக ப்ரே பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துலையே வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கே பாவம் இரங்கல் வேண்டிய நிலைமையாயிருச்சு. அவங்களும் பாவம் இறந்துட்டாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இராணுவ சட்ட நடவடிக்கைகள் பாருங்கள், இராணுவ சட்ட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப மோசமாக எடுத்திருப்பாங்க. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல ஜாலியன் வாலாபாக் படுகொலை போதாதென்று அமிர்தசரஸிலும் லாகூரிலும் இராணுவ சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில். பாருங்கள், அமிர்தசரஸில் மக்கள் ஆங்கிலேய அதிகாரிகளை பார்க்கும்போதெல்லாம் கை தூக்கி வணக்கம் செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆங்கிலேய அதிகாரிகளை பார்க்கும்போதே வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி வணக்கம் போட்டு ஒரு கும்பிடு ஓட்டுறணும். அப்படி போடலன்னா கசையடி கொடுப்பாங்க. அங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், மறுப்போர் கசையடிக்கு உள்ளாயினர்.
புகை வண்டியில் பயணம் செய்ய மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. பாருங்கள், புகை வண்டியில் ரயில் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து அனுசரிக்கவே இல்லை, அனுமதிக்கலை. ஓகேவா? இந்த மாதிரி ஆங்கிலேயர் மட்டும்தான் போகிறாங்க, நம்ம மக்களை வந்து அனுமதிக்கலை. மாணவர்கள் யூனியன் ஜாக் கொடிக்கு வணக்கம் செய்யுமாறு வற்புறுத்தப்பட்டனர். பாருங்கள், இந்த யூனியன் ஜாக் கொடி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட கொடி. இந்த கொடிக்கு வந்து நீங்கள் வந்து வணக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை வந்து துன்புறுத்துகிறாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஜோடியாக சேர்ந்து விலங்கிடப்பட்டன. பாருங்கள், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சேர்த்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுறாங்க. கையில் விளக்கு போடுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து 2 பேர்லேயும் வந்து கையில் வந்து விலங்கு போட்டுறாங்க. ஓகேவா? நம்ம ஜெயிலில் யாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது கையில் விலங்கு மாட்டுவாங்கல்ல, அந்த விலங்கு வந்து இந்துக்களும் முஸ்லீமுக்கும் 2 பேத்துக்கும் ஜோடியாக சேர்ந்து போட்டு விட்டுறாங்க. டயரின் ஊர்ந்து செல்லும் உத்தரவு இந்த மாதிரி வந்து கொடுமையின் சீரமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. செல்வி செர்ட்வுட் தாக்கப்பட்ட வீதியில் செல்வோர் அனைவரும் தரையில் படுத்து மார்பால் ஊர்ந்து செல்லுமாறு உத்தரவிடப்பட்டனர். பாருங்கள், ஏன்னா இந்த செல்வி செர்வுட் தாக்கப்பட்ட வீதி ஏன் அப்படின்னா, இந்த செல்வி செர்வுட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய சமய பரப்பாளராக ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க, நம்ம பஞ்சாப்காரங்க வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போகும்போது தரையை வந்து பார்த்திங்க அப்படின்னா தரையில் நீங்கள் படுத்து மார்பால் தான் நீங்கள் ஊர்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வீட்டு முன்னாடி மட்டும். அந்த வீதியில் சவுக்கடி சதுக்கம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி போகாதவங்களை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு அடிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு சவுக்கடி சதுக்கம் வந்து ஒன்று கட்டியிருப்பாங்க. அதில் குற்றவாளிகளை நிறுத்தி வச்சு சவுக்கடி கொடுப்பாங்க, கசையடி வந்து கொடுப்பாங்க. செல்வி செர்வுட்டை தாக்கியதாக சந்தேகப்பட்ட 6 இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் 30 கசையடியை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செல்வி செர்வுட்டை வந்து அடித்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த அடித்ததில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. அந்த 6 பேர்த்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 30 சவுக்கடி வந்து கொடுப்பாங்க, கசையடிகள் வந்து கொடுப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. லாகூர், கசூர், அதுக்கப்புறம் குஜ்ரன்வாலா, ஷேகுபூரா ஆகிய இடங்களில் இராணுவ சட்டங்கள் அரக்கத்தனமாக அமல் செய்யப்பட்டன. பாருங்கள், இந்த 4 பிளேஸ்லையும் இராணுவ சட்டங்கள் வெறித்தனமாக வந்து போட்டுடுறாங்க. எடுத்துக்காட்டாக லாகூரில் இராணுவ சட்டம் பற்றிய சுவரொட்டிகளை வீட்டு சுவர்களில் ஒட்டுவதோடு மட்டுமின்றி அவற்றை பாதுகாப்பும் பொறுப்பையும் வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் இருக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். பாருங்கள், இந்த இராணுவ சட்டம் வந்து அமலில் இருக்குன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து ஒட்டுறாங்க. அந்த போஸ்ட்டை வந்து எந்த வீட்டில் ஒட்டுறாங்களோ அந்த வீட்டுக்காரனே அந்த போஸ்ட்டை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. கஜூரில் மக்கள் குனிந்து நெற்றியால் தரையை தொடுமாறு தண்டிக்கப்பட்டன. பாருங்கள், கஜூரில் வந்து இராணுவ நடவடிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை வந்து குனிஞ்சு நெத்தியை வந்து தரையில் தொடுற அளவுக்கு நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தண்டிக்கப்படுறாங்க. அதே மாதிரி குஜ்ரன்வாலா, ஓகேவா, இந்த குஜ்ரன்வாலாவில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம்லாம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தை மேலேருந்து விமானம் கொண்டுட்டு வந்து அந்த விமானத்திலேருந்து தாக்குறாங்க அந்த பள்ளிக்கூடத்தை. ஓகேவா, சுருக்கமாக சொல்லணுன்னா இராணுவ சட்டத்தின் துணை கொண்டு பஞ்சாப் மக்களாக நடத்தப்பட்டனர் அப்படின்றாங்க. ஓகேவா, ரொம்ப கொடுமையாக வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அண்டர் விசாரணை கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர் விசாரணை குழு. ஸோ பாருங்கள், பஞ்சாப் படுகொலை நாட்டின் பதட்டத்தை ஏற்படுத்தியது. கண்டன குரல்கள் எல்லா பக்கத்துலேருந்தும் கிளம்பியிருக்கும். பஞ்சாபில் நடைபெற்ற பயங்கரத்தை பற்றிய முழு விவரங்கள் தெரியவில்லை. பஞ்சாபில் நடந்த பயங்கரத்தை பற்றி முழுசாக இன்னும் விவரம் எதுவும் தெரியல. மாளவியா போன்றோர் மத்திய சட்டமன்றத்தில் இது பற்றிய கேள்விகளை வந்து இந்த மாதிரி வந்து தொடுக்கிறாங்க. ஓகேவா, கேள்விகளை அம்புகளை கொண்டு கணை எப்படி நம்ம வீசுவோம் அந்த மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு கேள்வியும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. படுகொலை நடைபெற்ற இடத்தை பார்வையிடுவதற்கு காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பாருங்கள், காந்தி வந்து கேட்குறாரு, பஞ்சாப் படுகொலை நடந்த இடத்துக்கு நான் போகணும்பா, ஜாலியன் வாலாபாகுக்கு நான் போய் அந்த இடத்த பார்க்கணும், ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காந்தி கேட்கும்போது காந்திக்கு வந்து உத்தரவே கொடுக்கல. நீ எல்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, நீ எதுக்குப்பா தேவையில்லாத போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி காந்திக்கு வந்து அனுமதியே கொடுக்கல. அந்த சூழ்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பஞ்சாப் படுகொலை பற்றி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. யார்? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த மாதிரி கேட்டுக்குது. அப்போ மோதிலால் நேரு, நம்ம சிஆர் தாஸ், பஸ்லுல் ஹக்கு, அப்பாஸ் தியாப்ஜி, காந்தி, கே சந்தானம் இவங்கெல்லாம் வச்சு ஒரு விசாரணை குழுவை வந்து நியமிக்குது. ஓகேவா, இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு விசாரணை குழுவை நியமிக்குது. அந்த காங்கிரஸ் விசாரணை குழு பஞ்சாப் படுகொலை பற்றி நிறைய ஒரு தகவல்களை வந்து கொடுக்குறாங்க, பல திடுக்கு ஏறக்கூடிய தகவல்களை வந்து கொடுக்குறாங்க. அதோடு ரவுலட் சட்டம் விலக்கி கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. யார்? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், பஸ்லுல் ஹக்கு, அப்பாஸ் தியாப்ஜி, காந்தி, கே சந்தானம் இவங்கெல்லாம் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அமைச்ச அந்த குழு, இந்த பஞ்சாப் படுகொலை பற்றி ஆராய போடப்பட்ட குழு. அந்த குழு வந்து இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாங்க. வைஸ்ராய் மைக்கேல் ஓ ட்ரொயர், அதுக்கப்புறம் தளபதி டயர் இவங்களாம் வந்து பதவி விலகணும் அப்படின்றாங்க. பாருங்கள், வைஸ்ராய் வந்து மைக்கேல் ஓ ட்ரொயர், அவரும் தளபதி ஜெனரல் டயர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகணும் அப்படின்றாங்க.
சம்மந்தப்பட்ட தள அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டும் போன்ற யோசனைகளையும் அந்த குழு வந்து தெரிவிக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்பவும் போல தான், ஓகேவா, கண்டுக்கவே மாட்டாங்க. பாருங்கள், எதிர்ப்பு உருவானதை கண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ஒழுங்கின்மை விசாரணை குழுவை நியமித்தது. பாருங்கள், இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புத்தி வந்திருக்கு. சரி, இவ்வளோ தூரம் இந்திய தலைவர்கள்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நாமளும் பேருக்கு ஒரு குழுவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, ஒரு விசாரணை குழுவை வந்து அமைக்கிறாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா நீதிபதி ஹண்டர் பிரபு அவரோட தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு பாருங்கள், நீதிபதி ஹண்டர் அதோட தலைவர். எந்த குழு? நம்ம ஹண்டர் கமிஷனோட தலைவர் யார் அப்படின்னா அவரோட பேர்லேயே இருக்குது. ஏன்னா அவரை தான் நியமிச்சிருக்கனால அந்த குழுவோட பேர் அவரோட பேர்லேயே இருக்கும், லார்டு ஹண்டர் பிரபு. அதனால் ஹண்டர் கமிஷன். இராணுவ சட்டத்தின் கீழ் பஞ்சாப் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி விசாரிப்பதே அந்த குழுவோட நோக்கம், இராணுவ சட்டத்தை பற்றி. ஓகேவா, பாருங்கள், 1919 நவம்பர் மாதம் பஞ்சாபுக்கு வந்த அந்த விசாரணை குழு லாகூரில் விசாரணையை துவக்கி, பாருங்கள், 1919 நவம்பர் மாதம் தான் பஞ்சாபுக்கு அந்த குழு வருது. சம்பவம் நடந்தது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்குது. பட் ஆனால் அதை விசாரிக்கிறதுக்கு பாருங்கள், இராணுவ சட்டம் நிறைய அமல்படுத்தியிருப்பாங்க. பட் அதை விசாரிக்கிறதுக்கு எப்போ வருது? ஒரு 5-6 மாதம் 7 மாதம் கழித்து தான் வருது. ஓகேவா, நவம்பர் மாதம் வராங்க. லாகூரில் விசாரணையை துவக்கிறாங்க. லாகூருக்கு போய் விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1920 மே மாதத்தோட இறுதியில் அதோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ஹண்டர் கமிஷன் அதோட ரிப்போர்ட்டை எப்போ சப்மிட் பண்ணுச்சுன்னா 1920 மே மாதம் இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அந்த குழுவில் இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் பெரும்பான்மையினர் அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் அறிக்கைன்னு சொல்லிட்டு 2 பகுதிகளை எழுதுகிறாங்க. என்னது? அதாவது அந்த குழுவில் இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தமையால், எந்த குழுவில்? நம்ம ஹண்டர் கமிஷனில் ஆங்கிலேயரும் இந்தியர்களும் 2 பேருமே இருப்பாங்க. அதனால் ஆங்கிலேயருக்கும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய இந்தியருக்கும் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும் ஹண்டர் கமிஷனில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 இதாக பிரிச்சிடுறாங்க. ஓகேவா, 2 குழுவாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. 2 குழுவாக பிரிஞ்சு ஆளுக்கு ஒவ்வொரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி பெரும்பான்மையினர் அறிக்கைன்னு ஒன்று கொடுக்குறாங்க, சிறுபான்மையினர் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பெரும்பான்மையினர் அறிக்கையில் எச்சரிக்கையின்றி சுட்டதாகவும் தோட்டாக்கள் தீரும் மட்டும் சுட்டதற்காகவும் தளபதி ரெஜினால்டு டயரை கண்டித்தது. டயரின் சமயோசித செயல் பஞ்சாபை காப்பாற்றியது. மற்றொரு 1857 கிளர்ச்சியை போன்ற கொந்தளிப்பு ஏற்படாதவாறு தடுத்தது என்ற வாதத்தை நிராகரித்தது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து டயர் வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை வந்து அடக்கினது கரெக்டு, ஆனால் அதை வந்து நல்ல முறையில் வந்து அடக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதே போன்று மற்ற பகுதிகளுக்கும் பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பஞ்சாப் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்ற கருத்தையும் அந்த அறிக்கை ஏற்க மறுத்தது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தேவையில்லாத நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த கருத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே சிறுபான்மையினர் அறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி அறிக்கை பஞ்சாப் படுகொலையை 1914 பிரான்சிலும் பெல்ஜியத்திலும் நடைபெற்ற கொடுமைகளோடு ஒப்பிட்டு காட்டியது. ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு படுகொலையிலையும் பெல்ஜியத்தில் வந்து ஒரு படுகொலை நடந்திருக்கும் 1914. அந்த படுகொலை கூடையும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி காட்டுது. ஜாலியன் வாலாபாக்குக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 இராணுவ வாகனங்களும் உள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தால் தானியங்கி துப்பாக்கிகளும் உபயோகப்பட்டிருக்கும் என கூறியமைக்காகவும் காயமுற்றோரை கவனித்து விட்டமைக்காகவும் தளபதி டயரை இரக்கமற்ற அரக்கன் என்று அந்த அறிக்கை வர்ணித்தது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சிறுபான்மையின அறிக்கையில் இந்த மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தளபதி டயர் வந்து ஒரு இரக்கமற்றவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சொல்கிறாங்க. 2 அறிக்கைகளுமே ஓகேவா முகாந்திரமின்றி சுட்டதையும் இராணுவ சட்ட நடவடிக்கைகளையும் பிற தண்டனைகளையும் கண்டித்தன. பாருங்கள், 2 அறிக்கையுமே பெரும்பான்மையினர் அறிக்கையும் சரி சிறுபான்மையினர் அறிக்கையும் சரி 2 அறிக்கையுமே இதுதான் சொல்கிறாங்க. ஹண்டர் அறிக்கை எட்வின் மாண்டேகுவின் பஞ்சாப் நிகழ்ச்சியை பற்றிய நீண்ட குறிப்பையும் கொண்டிருந்தது. ஹண்டர் கமிஷன் வந்து எட்வின் மாண்டேகுவோட பஞ்சாப் நிகழ்ச்சி இருக்குதுல்ல, அதை பற்றின ஒரு நீண்ட குறிப்பை வந்து சொல்லுது. அந்த குறிப்பில் ஊர்ந்து செல்லும் உத்தரவு நாகரீக அரசாங்கத்தின் நெறிமுறையை மீறிய செயல் என்று இந்திய விவகார செயலர் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே சொல்கிறாரு, இப்படிலாம் வந்து தேவையா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாண்டேகுவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு.
ஹண்டர் விசாரணை குழு அறிக்கை பரிசீலித்த இந்திய அரசாங்கம் பஞ்சாபில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று கருதியது. பாருங்கள், இந்த மாதிரி ஹண்டர் விசாரணை குழு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி பஞ்சாபில் நிறைய நடந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, நம்ம ஆங்கிலேயர் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை சொல்லுவாங்க. குறிப்பாக பஞ்சாபில் சிவில் நிர்வாகம் கைவிடப்பட்டது சரியல்ல அப்படின்றாங்க. சிவில் நிர்வாகம் ஏன் நீங்கள் கைவிட்டீங்க, அது வந்து சிவில் நிர்வாகம் அது பாட்டுக்கு செயல்பட்டு இருக்க வேண்டியது தானே, அதை ஏன் தேவையில்லாத கைவிட்டீங்கன்னு சொல்லி அதை வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. டயர் ஏப்ரல் 13 அன்று பிறப்பித்த பொதுக்கூட்ட தடை உத்தரவை மக்கள் நன்கு அறிய செய்திருக்க வேண்டும் என்றும். பாருங்கள், மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் ஏன் மக்கள்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சுடுவதற்கு முன்னாடி நீங்கள் மக்களை வந்து நீங்கள் எச்சரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சுட போகிறீங்கன்னு சொல்லி தெரியுது இல்லை, நீங்கள் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அடே இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கூடியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை சுட போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பயந்து வெளியே ஓடிடுவானுங்கல்ல, நீங்கள் ஏன் சொல்லாமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நினைக்குது. அதே சமயம் நல்ல நோக்கத்தோடு தான் டயர் செயல்பட்டார் என்ற கருத்தையும் தெரிவித்தது. பாருங்கள், கடைசியாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டயருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, டயர் வந்து நல்ல எண்ணத்தில் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாருங்கள் இவனுக்கு வந்து நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் பிரபுக்கள் அவை பிரிட்டிஷ் ஆட்சியை, ஓகேவா, பிரபுக்கள் அவை வந்து என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் பாதுகாத்தமைக்காக டயரை பாராட்டியது. பார்த்தீங்களா, டயரை வந்து இந்த மாதிரி பாராட்டுறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆட்சியை நீ வந்து காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு டயரை பாராட்டுறாங்க. இந்திய விவகார செயலின் கண்டனத்துக்குள்ளான தளபதி டயர் பதவி விலகினார். எப்போ, 1920 மார்ச்சில். ஏன்னா மாண்டேக்கு வந்து கேவலமாக கழுவி ஊற்றிடுவார் யாருன்னா இந்த டயரை. அதனால் டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி விலகிடுவார் மார்ச் மாதம் 27 அவருக்கு வீரனுக்குரிய மரியாதையுடன் ஆங்கிலேய வழியனுப்பு விழா நடத்தின. பாருங்கள், இந்த மாதிரி அவர் வந்து டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி விலகிட்டார் இல்லை, அதனால் ஒரு பெரிய வீரனுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேவா, யாருக்கு, டயருக்கு. இந்தியாவிலிருந்த ஐரோப்பிய மாதர்கள் டயருக்கு ₹20,000 கொண்ட பண முடிப்பையும் வீரவாளையும் பரிசாக கொடுத்தன. பார்த்தீங்களா, இந்தியாவில் இருந்த ஐரோப்பியர்கள், ஓகேவா, அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டயருக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. இந்தப்பா வச்சுக்கோ, 20,000 பணம் நீ வச்சுக்கோ, இந்த வீர வாழை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பரிசாக கொடுக்குறாங்க. இப்படி பண்ணவனுக்கு பாருங்கள் இந்த அளவு வந்து நல்லது பண்ணியிருக்கானுங்க. ரவுலட் சட்டம் டாக்டர் சைபுதீன் கிச்லு சத்யபாலை சிறையில் இட்டது. பாருங்கள், சைபுதீன் கிச்லு சத்யபால் 2 பேர்த்தையும் சிறையில் போட்டுருவாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இராணுவ சட்ட நடவடிக்கைகள், அமிர்தசரஸ் தலைவர்களை தண்டித்தது, ஹண்டர் குழுவின் ஒரு சார்பான விசாரணை, காங்கிரஸ் விசாரணைக்கு சோதனைகளை உதாசீனப்படுத்தியது, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் டயரை பாராட்டியது ஆகியவை காந்தியிடம் மாபெரும் மனமாற்றத்தை ஏற்படுத்தின. இதோட விளைவு என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா, இதுதான் வந்து என்னது, ஒத்துழையாமை இயக்கம். அதோட விளைவு தான் ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. ஓகேவா, மதிப்பீடு. ரவுலட் சத்தியாகிரகம் காந்தி மேற்கொண்ட முதல் அகில இந்திய போராட்டமாகும். அந்த போராட்டத்தின் மூலமாக காந்தி வந்து ஒரு தேச தலைவராகிறார். இந்திய மக்கள் சத்தியாகிரக போராட்டத்துக்கு அறிமுகமானார்கள். அவர்களிடையே அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டது. பஞ்சாப் படுகொலை தங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் என பிற பகுதி மக்களும் என்ன தலைக்கப்பட்டனர். பாருங்கள், பஞ்சாப் படுகொலை வந்து ரொம்ப ஒரு துன்பம், அதை வந்து மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் அதை வந்து உணர்ந்துடுறாங்க. இதே மாதிரி நம்ம ஸ்டேட்லேயும் நடந்துடும் சொல்லி எச்சரிக்கையாகவும் இருக்கிறாங்க. ரவுலட் சட்டம் விலக்கி கொள்ளப்பட்டமையாலும் வன்முறை நிகழ்ச்சிகளை காந்தியால் தடுக்க முடியவில்லை என்பதாலும் ரவுலட் சத்தியாகிரகம் தோல்வி அடைந்ததுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற. சத்தியாகிரகம் சூடுபிடித்து தீவிரமடைந்த நேரத்தில் காந்தி அதை நிறுத்தியது சரியல்ல என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாய்மையையும் அகிம்சையும் அறநெறியையும் பலி கொடுத்து போராட்டம் வெற்றி பெறுவதை விரும்பவில்லை காந்தி. ஏன்னா இது மூணுமே இருக்கணும், அதுக்கு பேர் தான் சத்தியாகிரகம். அதை வந்து இல்லாமல் வன்முறையால் தேவையில்லாத நம்ம வந்து சத்தியாகிரகம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ரவுலட் சத்தியாகிரகத்தை நிறுத்தியது காந்தியோட தலைமையையோ அல்லது செல்வாக்கையோ எந்த விதத்திலையும் பாதிக்கலை. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. மாறாக காந்தியின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை இன்னும் வளரவே செஞ்சுருக்குது. மேலும் ரவுலட் சட்டம் விலக்கி கொள்ளப்பட்டவில்லையே அன்றி அது செயல்படுத்தப்படவும் இல்லை என்று குறிப்பிடத்தக்கது. பாருங்கள், ரவுலட் சட்டம் வந்து விலக்கி கொள்ளப்படவில்லையே அன்றி அதை வந்து செயல்படுத்தவும் இல்லை அப்படின்றாங்க. ரவுலட் சட்டத்தை விலக்கவும் இல்லை, அதை செயல்படுத்தவும் இல்லை அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், அந்த வகையில் பார்க்கும்போது ரவுலட் சத்தியாகிரகம் வெற்றி பெற்றது என்றே கூற வேண்டும்ன்றாங்க. ஏன் அப்படின்னா, ரவுலட் சட்டம் கொண்டு வந்தால் அதை வந்து பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தாது எதுக்கு சும்மா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரவுலட் சத்தியாகிரகம் வெற்றி பெற்றதாக தானே அர்த்தம். அப்போ நம்ம கரெக்டான கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா ரவுலட் சத்தியாகிரகம் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் வந்து முடியுது. நம்ம
நம்ம இந்திய சுதந்திர விடுதலை போராட்ட வரலாறு, ஓகேவா? இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் சாரோட புக்கில் இவ்வளோ தான் இருக்குது ரவுலட் சத்தியாகிரகத்தை பற்றி, ஓகேவா? நீங்கள் இது மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இது இருந்தாலே போதும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கெலாம் படிச்சிருக்கணும். அது படிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் இது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.